இந்த சேட்டன்ஸ் மறுபடியும் ஒரு வேற லெவல்ல தரமான ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். அத பார்க்கும்போது, இந்த மலையாள சினிமால எப்படிதான் இந்த கிரைம் த்ரில்லர் மூவிலாம் எடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிப்புட்டு, நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா, தமிழ் சினிமால வந்து இந்த போர் தொழில் படம் மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு படமும் பிடிக்கும். ஏன்னா, அ நம்ம போர் தொழில வந்து மலையாளத்துல வந்து ரீமேக் பண்ணா எப்படி இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குடுக்கக்கூடிய ஒரு படம். இந்த ஒரு படம் இப்ப மலையாளத்துல வந்து வந்திருக்கு. என்ன ஒரு படம்னா, இந்த செகண்டா கேசவ் சீதாராம் அப்படின்னு ஒரு படம் வந்து இப்ப வந்து மலையாளத்துல வந்திருக்கு. அந்த ஒரு படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட நம்ம அமேசான் பிரைம்ல இருக்கு. படத்துல நம்ம பார்க்கும்போது யார் அந்த சைக்கோ அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா அந்த சைக்கோவ சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கட்டத்துல எப்படிதான் அந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணுவீங்க அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு சம்பவமா அந்த படத்துல வந்து ஒரு த்ரில்லிங்கா அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இந்த படத்துல கதையை நம்ம பார்க்கும்போது நம்ம ஹீரோ போலீஸ் அதிகாரி இருக்காப்புல அவர் வழக்கம் போல ஒரு கேஸ் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. நம்ம மிஸ்ஸிங் கேஸ் வரும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மிஸ்ஸிங் கேஸாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் நினைக்கிற நேரத்தில் ஒரு தனிமையான காடு, அந்த காட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பொணங்கள் ஒரு கட்டத்தில் வந்து மர்மமான முறையில் வந்து கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில இருக்காங்க. அது எப்படின்னா கை கால் எல்லாத்துலேயும் முள்வேலி கம்பி மாதிரி கையில் மாட்டி ரொம்ப சித்திரவதைப்படுத்தி கிட்டத்தட்ட எப்படி சொல்றது கம்பியை வச்சு உடம்புல தலையில இருந்து உள்ளங்கால் வர அந்த எப்படி சொல்றது அந்த கம்பியை வச்சு குத்தி அந்த மாதிரி கொடூரமான செயல்லாம் வந்து ஒரு சைக்கோ கொலையாளி வந்து பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்த போலீஸ் அதிகாரி இது யார் பொண்ணா எவர் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை வந்து விசாரிக்கிறாப்புல. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மேலே வந்து நமக்கு ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து டவுட் வருது. டவுட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா அப்படின்னா இவன் தான் அந்த முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஆள் வந்து பின்தொடரும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ மாதிரி காமிச்சிருப்பாப்புல. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இவன் தான் உண்மையான கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற நேரத்தில் வந்து நம்ம மனநல பாதிக்கப்பட்ட ஆள் வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டம் சுட்டுறான். அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தை நினைக்க போகும்போது மறுபடியும் ஒரு கொலைகள் நடக்குது. அதே பேட்டர்ன்ல வந்து மறுபடியும் ஒரு கட்டத்துல வந்து கொலைகள் நடக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கத்துல அதிர்ச்சி அடைஞ்சிருது. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல நினைக்கிற நேரத்துல அந்த கொலையாளி தான் நம்ம பிடிச்சிட்டோமே. ஆனா மறுபடியும் அதே பேட்டர்ன்ல வந்து யாருக்கு இன்னொரு கொலை வந்து நடக்குது. இதை பார்த்தா ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் அந்த கொலை நடந்த இடத்த தான் நம்ம ஹீரோ வந்து விசாரிப்பாப்புல. ஆனா அந்த இறந்த ஆளு வீட்டுல வந்து நம்ம ஹீரோ வந்து விசாரிக்க போகும்போது கிட்டத்தட்ட அங்க அந்த கொலைகள் நடந்த அந்த ஆண்கள் வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல வந்து விசாரிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட திடுக்கல் தகவல்லாம் ஒரு கட்டத்துல வருது. இறந்த ஆண்கள் வீட்டுல வந்து சின்ன பொண்ணுங்களா இருக்கு. அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு வினை வாசிக்கக்கூடிய பெண்களா இருக்காங்க. வினை வாசிக்கக்கூடிய பெண்களோட அப்பாவத்தை அந்த கொலையாளி வந்து கொண்டிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன ஒரே பேட்டர்னா வந்து வினை வாசிக்கக்கூடிய பொண்ணோட அப்பா வந்து இந்த கொலையாளி வந்து கொண்டிருக்காங்க ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து விசாரிக்கும் போது ஒரு கேரக்டர் ஒன்று காமிக்கிறேன். அந்த ஒரு கேரக்டர் அவன் தான் ஒரு உண்மையான ஒரு பெரிய ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணுறாப்புல. அவனை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சான்னு வைக்கணும். இதுக்கு மேலே வந்து கொலையை பண்ணக்கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கொலையாளி கொலையாளி நம்ம ஹீரோ வந்து நினச்சி அவனை வந்து அவனை வந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஜெயிலில் ஜெயிலில் போட்டதப்புறம் அவனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகுது. ஃப்ளாஷ்பேக் போனதுக்கப்புறம் நம்ம அந்த ஹீரோ வந்து அந்த கைது பண்ண ஆளை வந்து விசாரிக்க போகும்போது அவரு கிட்ட ஒரு கொலையோட ஒரு கட்டத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டாப்புல. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பெரிய ஒரு ஷாக்கிங். அட போங்கடா இதுக்கு மேலே யாரும் அந்த கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு உண்மையான குற்றவாளி யாரு எவருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல விசாரிக்கிறாப்புல கேஸ். அதுக்கு அடுத்து அந்த உண்மையான குற்றவாளியை வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. இந்த படத்துல நம்ம விஜய் ராகவேந்திரா அவர் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. அவர் தான் இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது ஒரு மன உளைச்சல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இப்படி 2-3 குற்றவாளியை பிடிச்சதப்புறம் மேற்கொண்டு இதுக்கு மேல இந்த கொலைகள் பண்றது யாரு அவருன்னு சொல்லிட்டு அவர் விசாரணை பார்க்கும்போது எல்லாமே நமக்கு நல்லா ரசிக்கக்கூடியா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா சின்ன கதையை வச்சுக்கிட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபுல்லா ஒரே மேக்கிங் இது வேற லெவலில் போட்டு சூப்பரா அழகா அந்த படத்தை வந்து நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க. அதில் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. படத்தோட பிஜிஎம் தாங்க சில வேற படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டோட ஒரு பிஜிஎம்மாக போட்டு வேற லெவலில் பக்காவாக இந்த படத்தை வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறது ரசிக்கக்கூடியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஒருத்தான ஒரு படம் சேட்டன்ஸ் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக புஷ் பண்ணாது.